ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மந்தாரை மரம் பற்றி தாங்க. இது மந்தாரை மரம்ங்க. அந்தி மந்தாரைன்னு ஒன்று இருக்குது. அது சின்ன செடியாக தான் இருக்கும். இது மரம்ங்க. இதோட இலை பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஷேப்பில் இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு பாருங்கள். இந்த இலை மெடிசின் தான். இது என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 2 வச்சுருக்கிறேன். இதில் பூக்கிற பூக்கள் பிங்க் கலரில் பூக்கும். இது ஒரு செடியாக இந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இது ஒயிட் மந்தாரை, ஒயிட் கலரில் பூ பூக்கும். இந்த பூவுக்காக தான் நான் இதை நட்டு வச்சு வளர்த்துட்டு எறும்பு, கட்டை எறும்பு வேற நிறையா இருக்குங்க மரத்தில். இது வச்சு ஒரு 3 மாதம் ஆகுது. அது ஆனால் பார்த்திங்கன்னா வேகமாக வளருது. நல்லா அப்படியே பாருங்கள், மயில் தொகையை விரித்த மாதிரி படர்ந்து வளருது அழகாக. இது நிழலுக்காகவும் இதோட பூக்களுக்காகவும் தான் நான் இந்த 2 மரத்தை வச்சுருக்கேன் பக்கத்தில். ரொம்ப அழகாக படர்ந்து அழகாக சின்ன மரமாக வருங்க. இது என்னென்னா இந்த பாருங்கள், இதுதான் ஒயிட் கலர் பூ. இப்படி தான் பூக்கும். சூப்பராக இருக்கும். இந்த பூவை பக்கத்தில் நல்லா பெரிய பூ, உள்ளங்கை அளவுக்கு பெரிய பூவாக பூக்கும். நிறைய பூக்கள் வைக்கும். இது ஒயிட் கலராக, நான் ஒயிட் கலர் ஒன்று, பிங்க் கலர் ஒன்று சொன்னேன்னா, இது ஒயிட் கலருங்க. அந்த காலத்தில் சாப்பாடு இந்த இலையை ஒரு 5 இலையை எடுத்து தச்சு அந்த இலையில தான் அன்னதானம்லாம் போடுவாங்க. சாப்பாடு கோயிலெல்லாம் கொடுப்பாங்க. கையில் பிரசாதம் கொடுக்கும்போது கூட இந்த இலையை வச்சு தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு மெடிசினுங்க. அந்த இலையில சாப்பிடும்போது வாழை இலைக்கு முன்னாடி அந்த இலை தான் மருத்துவம்னு சொல்லுவாங்க. இந்த மந்தாரை இலை அவ்வளோ ஒரு மெடிசின். பூக்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்கு பாருங்கள். இப்படி தான் பூக்கள் பூக்கும். இந்த பூக்காண்டி தான் இந்த மரம் கன்று வாங்கி ஒன்று நட்டேன். இது 7 ரூபான்னு நான் வாங்கினேன். இந்த மரத்தோட கன்று ஒரு நர்சரியில் 7 ரூபாய்க்கு மேலே எந்த செடியும் கிடையாது. அது எங்கன்னு நான் உங்களுக்கு கூடிய விரைவில் சொல்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பிங்க் கலர் மந்தாரை. இதுவும் அப்படியே தான், லீஃப்லாம் சேம் தான், ஃப்ளவர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் இதுவும் மந்தாரை தான். அந்த இதில் என்ன மெடிசின் ப்ராப்பர்ட்டி இருக்கோ இதுலேயும் அதே மெடிசின் முழுக்க உண்டு. இதில் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி கூட இருக்குது பாருங்கள், மந்தாரை உள்ளவரை நொந்தாரை காண முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. மந்தாரை உள்ளவரை, நொந்தாரைனா நோய் உள்ளவரை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ மெடிசின் இதில் இருக்குதுங்க. இதை வீட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த செடியை நான் வளர்த்துட்ருக்கேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நான் ஒரு முருங்கை மரம் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா. ஒரு பென்சில் சைஸுக்கு நான் கட் பண்ணி ஒரு ஸ்டிக்கு ஊனி வச்சேன்னு சொல்லிட்டு, அதில் இப்போ பூ வச்சுருக்குதுங்க. அது 1.5 அடி, ஒரு 2 அடிக்குள்ளே தான் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா பூ வச்சுக்கிட்டே போகுது பாருங்கள். இங்கேயும் பூ இருக்கா, இங்கேயும் பூ இருக்குது, இந்த பக்கமும் பூ இருக்குது பார்த்திங்களா. இதையும் நான் ட்ரை பண்ணேன். முதல்ல வளருதான்னு பார்த்தேன். லேட்டாக தான் வளர்ந்தது. பார்த்திங்கன்னா வளர்ந்து வேகமாக இப்போ பூ வச்சிருச்சு பாருங்கள். 2.5 அடியில், அதுவும் ஒரு பென்சில் சைஸுக்கு தான் இந்த ஸ்டிக்கை வெட்டி நாங்கள் வச்சோம். அதுலேயும் வளருது. பூ பார்த்திங்கன்னா போத்து வச்சா கூட இவ்வளோ சீக்கிரம் பூக்காதுங்க பாருங்கள். இந்த மெல்லிஸ் இதுலேயே கீழேயே உங்களுக்கு பூக்கள் வச்சிருச்சு. நான் காய் வச்சோன்னா ஒரு வீடியோ போடுறேன். 2 ஸ்டிக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம். 2 ஸ்டிக்குமே ஹெல்த்தியாக வளருது. இதுலேயுமே பூ வச்சுருக்கு, அதுலேயுமே பூ வச்சுருக்குது. இதில் பாருங்கள், பக்கத்தில் பூ வச்சுக்கிட்டே போகுது. இங்கே மொட்டுகள் இருக்குது பாருங்கள். இவ்வளோ தான். இத்தனோண்டு செடியில் பாருங்கள் மொட்டுகள் பூக்களோடு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணலாம். இது ஒரு கிளிம்பர் வெரைட்டி தாங்க. வெறும் ஃப்ளவருக்காக ஷோக்கு தான் வச்சுருக்கிறேன். இது ஒரு கிளிம்பர் வெரைட்டிங்க. இந்த பர்பிள் கலரில் இருக்குது பாருங்கள். இந்த கலருக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வேலியில் அப்படியே படர விட்டுறலான்னு சொல்லிட்டு தான் இங்கே வேலி ஓரத்தில் வச்சுருக்கிறேன். ஆடு மாடு இதை சாப்பிடாது. பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி பூத்ததுனால தான் கவர் பண்ணேன். இவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வாசனைன்னு எதுவும் கிடையாது, ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒயிட் செம்பருத்தி. உள்ள பியூர் ஒயிட்டாக இருக்குதுங்க. இன்னும் மலரலை. இது பாருங்களேன், வெளியில் நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு பாருங்கள். எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பாருங்கள். இப்போ மலர்ந்துருச்சு. இது எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக விரிஞ்சதுக்கப்புறமா அப்படியே 2 கையை சேர்ந்தாலும் அவ்வளோ, அதுக்கு மேலே பெருசாக இருக்குது. அவ்வளோ பெரிய பூவாக பூத்துருக்குது. ஹைப்ரிட்டில் அதெல்லாம் அப்படி தான் வரும். நிறைய மொட்டுகள் இருக்குது. பூ நல்லா பெருசாக இருக்குது.
பூ உள்ள ஒயிட்டாக இருக்குது, வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ வந்துட்டு ஒரு கோடு போட்ட மாதிரி பூ ஃபுல்லாக ஒரு எல்லோ கலரில் ஒரு கோடு கோடாக போட்டிருக்குது அவுட்டரில். இது வந்து நைட்டு ஒரு 9:30 இருக்கும், 9:30 இருக்குங்க. அப்போ வரைக்கும் பூ மலர்ந்துருந்தது. இது நாட்டு செம்பருத்தி சிகப்பு கலருங்க. இந்த பூவை பற்றி தெரியும் எல்லாருக்குமே. இது சாயந்தரம் 5 மணிக்கு 5:30க்கெலாம் வந்துட்டு மூடிடும். அந்த ஒயிட் கலர் மட்டும் நைட்டு 9:30 வரைக்கும் விரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம்பரை பார்த்தேன் பூ மூடிருச்சு. இது வந்துட்டு இது நம்ம நாட்டு செம்பருத்தி. எப்பொழுதும் நிறைய பூக்களோடு இருக்கும். குட்டி செடி தான், பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து நம்ம செம்பருத்தி வளர்க்குறது வந்து நம்ம சாமிக்கெல்லாம் போடலாம். அதுக்காண்டி இந்த பூச்செடியெல்லாம் நிறைய வளர்க்கலாம். பூச்செடிகள் நிறைய வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கு ஒரு அழகு கொடுக்குறதே இந்த பூந்தோட்டம் தான். அதனால் நிறைய பூச்செடிகள் வளர்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு அழகு கிடைக்கும். இது பாருங்கள், இது ஹைப்ரிட் தான். இது பிங்க் கலர் செம்பருத்தி. இதுவும் ரொம்ப அழகுங்க. எப்பயுமே பூக்கள் எல்லாத்துலேயுமே பூக்கள் ஏதாவது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பூக்கள் வந்து காற்றுல அசையும் போது நம்மள்ட்ட பேசுகிறது மாதிரியே இருக்கும். நிறைய காய்கறி செடியை வச்சுருந்தோம்னா அந்த பூக்களுக்கு தேனி வரும்போது நம்ம காய்கறிகளும் மகசூல் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், ஒரு ஆரஞ்சு ரெட்டு கலந்த மாதிரி, ஒரு பிங்க்கு கலந்த மாதிரி, 3 கலர் கலந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் மொட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் வளரலை. ஆனால் மொட்டுகள் மட்டும் பூத்துக்கிட்டே இருக்கும். தினம் ஒரு பூவாவது பூக்கும். ஓகே, நான் ஒரு நர்சரி சொல்லியிருந்தேன். எந்த செடி எடுத்தாலும் 7 ரூபா தான். 100 செடியாக எடுத்திங்கன்னா 3 ரூபான்னு கொடுப்பாங்க. அந்த நர்சரி எங்கேன்னு தெரியணும்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு அந்த செடியை பற்றின வீடியோ போடுவேன். அது எந்த நர்சரின்றதையும் சொல்லுவேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.